Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 3 answer and briefly 5th question பார்க்க போறோம். State the law of volume. Law of volume னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த law of volume சார்லஸ் லான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி ஸ்டேட் சார்லஸ் லான்னு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். நீங்கள் மாற்றி கேட்டாலும் கரெக்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லா ஆஃப் வால்யூம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட பாய்ல்ஸ் லால எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி இங்கேயுமே ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்குது. அந்த கேஸோட அமௌண்ட் நமக்கு எப்பயுமே மாறாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மள்கிட்ட கேஸ் இருக்குன்னா சேம் அதே அமௌண்ட் தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கேஸோட ப்ரெஷர் இருக்குல்ல அதுவுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அப்படி நம்ம அந்த கேஸில் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா அந்த கேஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த கேஸோட வால்யூம் இருக்குல்ல அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு கம்மியானுச்சு டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த கேஸோட வால்யூம் இருக்குல்ல அதுவுமே என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பலூனில் வந்து நம்ம ஒரு ஹீட்டான பிளேஸில் வைக்கிறோம். ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகும் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால அதுக்குள்ளே இருக்க கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். அது விரியறதுனால அதோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ என்னது அதோட வால்யூம் நமக்கு அதிகமாகுது. ஓகேவா? அதனால தான் ஒரு கேஸோட டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வால்யூமே நமக்கு என்ன ஆகுது அதிகமாகுது. அதே மாதிரி இப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே இருக்குன்னா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆன கேஸ் இருக்குல்ல அதோட ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா அதுவுமே நமக்கு என்ன ஆகும்னா கம்மியாகும் அதோட ஸ்பேஸ். ஸோ அந்த டெம்பரேச்சர் கம்மியானிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறோம் அதோட வால்யூமே நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் வால்யூம் சார்லஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா V directly proportional T, அதாவது என்ன சொல்றாங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம இங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சருமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வால்யூம் நமக்கு கம்மியானுச்சுன்னா டெம்பரேச்சருமே கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வீன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னது வால்யூம், டீன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டெம்பரேச்சர். ஓகேவா? தென் இப்போ நம்ம வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த நம்ம ஆட் பண்ண போகிற கான்ஸ்டன்ட் என்னது கேன்ற கான்ஸ்டன்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ V ஈக்குவல் டு KT அப்படின்னு வரும். தென் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் கான்ஸ்டன்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் இருக்குல்ல அதை தூக்கி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட போகிறோம். ஸோ V டிவைடட் பை Tன்னு வந்துடும். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரமேது டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ V டிவைடட் பை T ஈக்குவல் டு K. இதை நம்ம V டிவைடட் பை T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சார்லஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லா ஆஃப் வால்யூம். என்ன இருக்குது நமக்கு இதில் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்குது. அந்த கேஸோட அமௌண்ட் நமக்கு மாறாது. தென் அதோட ப்ரெஷர் வந்து நமக்கு எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதில் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அந்த கேஸோட டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வால்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த கேஸோட டெம்பரேச்சர் நம்ம கம்மி பண்ணோம்னா என்ன ஆகுது அதோட வால்யூமே கம்மி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுறோம் V directly proportional T. ஏன்னா இங்கே நம்ம ஏன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடுமே சேம். இங்கே ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ரீஸ் ஆனாலும் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம அந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். கேன்ற கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? V ஈக்குவல் டு KT அப்படின்னு. தென் நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம அனுப்புறோமா? அப்போ என்ன ஆகுது மல்டிப்ளிகேஷன் உள்ளது டிவைட்க்கு போயிட்டு V டிவைட் பை T ஈக்குவல் டு K. தென் இந்த கேக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் வால்யூம். இந்த லா ஆஃப் வால்யூமை சார்லஸ் லான்னு கேட்க சான்சஸ் இருக்கு. மறக்காம ரெண்டு நேமே வந்து நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து சேம் ஒரே கான்செப்ட் தான். இந்த சார்லஸ் லா, பாய்ல்ஸ் லா, அவகாடோஸ் லானா இந்த லெசனோட இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இது எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.